ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பாருங்கள், நல்லா சுட சுட சூப்பரான தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கிராமத்து முறையில் நல்லா இடித்து வச்ச தக்காளி ரசத்தை உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப குயிக்காக இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வர பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் என்னோட எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ரசம் வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணியை நிரப்பிட்டு அதில் நல்லா பழுத்த ஒரு 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை போடுறேன். பழுத்த தக்காளினா ரசம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பழுத்ததாக கிடச்சிதுன்னா நீங்கள் பழுத்ததாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. எந்த அளவுக்கு கொதிக்க விடணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 4 தக்காளியிலிருந்துமே தோல் உரியிற பக்குவத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அதோட பச்சை வாசம் போய் ரசம் ரொம்ப வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா ஆஃப் பண்ணிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி தோலை உரிச்சிட்டு நைஸ் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கையில் நீங்கள் பிசைஞ்சு விடுவீங்க இல்லைங்களா, நார்மலாக பிழிவோம்ல, அது மாதிரி பண்ணாலும் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரசப்பொடி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் மட்டும் மல்லி சேர்க்குறேன், வரமல்லி. அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு வந்து காரத்தை பொறுத்து நீங்கள் கூட குறைய போட்டுக்கலாம். அடுத்ததாக இதோட சீரகம் சேர்த்துக்கலாம். அதே 1/2 டீஸ்பூன் தான் சேர்க்குறேன். கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு. இந்த பூண்டில் வந்து தோலை உரிக்காம தான் நான் எப்பவுமே சேர்த்துவேன். அடுத்ததாக இதோட கருவேப்பிலை. தோலை உரிச்சிட்டு போடனா கூட நீங்கள் போட்டுக்கலாம், அப்படியே போட்டாலும் நல்லாயிருக்கும். இதில் எண்ணெய் சேர்க்காம நல்லா வாசம் வர்ற அளவுக்கு இதை வறுத்துக்கணும். இந்த மல்லி சீரகத்துல இருந்தெல்லாம் நல்ல ஒரு வாசம் வரும், அது வரைக்கும் இதை வறுத்தா போதும். இப்போ வறுபட்டதும் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 மிளகா போடுறேன். இப்போ நல்லா வறுபட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டையுமே வந்து இதோடவே போட்டு வறுத்துக்கலாம். அந்த சூட்லேயே இது வந்து வறுபட்டா போதும். அந்த மஞ்சத்தூள்லேருந்து லைட்டாக ஒரு வாசம் வரும், அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ ரொம்பவும் வறுபட்டுச்சுனாலும் கருகிடும், பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நான் புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொல்கிறேன். நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா தக்காளி 4 போடுறோம் இல்லைங்களா, கொஞ்சமாக புளிப்பு இருந்தால் போதும். ஸோ சின்னதாக ஒரு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு மேலேயும் நம்ம இன்னும் தண்ணி சேர்ப்போம். ஸோ இப்போ கொஞ்சமாக கரைச்சி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட நம்ம அந்த அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைக்க பிடிக்கல அப்படின்னா கையில் நல்லா புழிஞ்சுட்டு கூட நீங்கள் இந்த புளி தண்ணியில் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி, புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். அதோடவே ஃப்ரெஷ்ஷாக இடித்த நம்மளோட ரசப்பொடி அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ரசப்பொடி இடித்து ரசம் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கிராமத்தில் நல்லா அம்மிக்கல்ல இடித்து பண்ணுவாங்க. உங்ககிட்ட அம்மி இருந்ததுன்னா அது மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். அதோட வாசமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போவே நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ இது ரெடி. அடுத்ததான் நம்ம வந்து தாளிச்சிடலாம் ரசத்தை. அதுக்கு ஒரு கடாயில் 1-2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். சில பேர் நல்லெண்ணெயில் கூட பண்ணுவாங்க, அப்படி பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அடுத்ததான் இதில் நம்ம கடுகு போட போகிறோம். கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக இதோட கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உடனே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை உள்ளே ஊற்றிடலாம். ஊற்றுறோடனே அந்த சொருன்னு சவுண்டு வரணும், அப்போ தான் ரசம் ரொம்ப வாசனையாக இருக்கும். பார்த்துக்கோங்க, அது ஒரு டிப்பு.
இப்போ இந்த மாதிரி புளி தண்ணியை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நுர பொங்குற அளவுக்கு இதை விட்டுறலாம். நல்லா நுரைச்சி வரும் இல்லைங்களா ரசம், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை விட்டுறலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நுரைச்சி வந்ததும் லைட்டாக அங்கங்கே சின்ன சின்ன கொதி வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் விட்டால் போதும். அடுத்ததாக இதில் நம்ம மல்லி இலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ மல்லி இலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் போல் இதில் பச்சை தண்ணி, நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சமாக ஊற்றிடலாம். ஊற்றிட்டோம்னா தான் இந்த ரசம் வந்து தொடர்ந்து கொதிக்காமல் இருக்கும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நல்ல ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கிராமத்து ஸ்டைல் இடித்து வச்ச தக்காளி ரசம் ரெடி. சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.